இந்த பூமிக்குரிய ஆசீர்வாதங்கள் நிலையானது அல்ல. எவ்வளவு பெரிய பெரிய மாடு மாளிகைலாம் கட்டி வச்சாலும் சரி, ஒரு பூமி எதிர்த்து வந்தது அப்படின்னா எல்லாமே தரைமட்டமாயிரும். ஒரு யுத்தம் வந்தது அப்படின்னா தாங்காது. காச மக்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டு கட்டியிருப்பாங்க. உக்ரைன்ல பாத்தீங்க அப்படின்னா ரஷ்யா படையெடுத்து வந்தோடு எல்லாத்தையும் விட்டுட்டு ஏறக்குறைய லட்சக்கணக்கான மக்கள் அகதியா போய் வேற நாட்டுல இருக்கிறாங்க. பணத்தை வச்சு கட்டினாங்க, ஆடம்பரமா வாழ்ந்தாங்க. ஒரு யுத்தம் வந்தது, எல்லாத்தையுமே விட்டுட்டு போயிட்டாங்க. ஏன்னா சொல்றேன் அப்படின்னா, இந்த உலக ஆசீர்வாதங்கள் நமக்கு ஒன்றுக்கும் உதவாது. இது தேவைதான், இதுக்காக தேவையில்லைன்னு சொல்லல. அதான் ஆண்டவர் சொல்றார், சரீர முயற்சி அற்ப பிரயோஜனம் உள்ளது. இதெல்லாம் கொஞ்ச நாள் இருக்கும், மறைந்து போய்விடும். ஆனா இதற்காக மேன்மையான பரலோக ஆசீர்வாதத்தை நம்ம இழந்துடக்கூடாது. இந்த மண்ணுக்காக மாணிக்கத்தை வெற்றக்கூடாது. மண்ணு நமக்கு அவசியம்தான், வாழ்றதுக்கு அவசியம்தான். ஆனா இதையே நம்ம முக்கியத்துவம் படுத்தக்கூடாது. நமக்கு அடுத்த ஒரு வாழ்க்கை இருக்கிறது. நாம இந்த பூமிக்குரியவர்கள் அல்ல. அதனால்தான் பவுல் சொல்றார், பூமிக்குரியவர்கள் அல்ல, இவைகளிலும் மேலானவைகளை நாடுங்கள். நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது. நாம இந்த பூமிக்குரியவர்கள் அல்ல, பரலோகத்திற்கு உரியவர்கள். ஆகையினால அந்த ராஜ்யத்திற்குள்ளே போவதற்கு நாம இந்த பூமியில பிரயாசப்பட வேண்டும். ஒரு சில காரியங்களை விட வேண்டிய காரியத்தை விட்டுதாகணும். ஆண்டவரே சொல்றாரு, உன் கை உனக்கு இடர்வு உண்டாக்குதா, வெட்டி போட்டுரு. நீ ஒத்த கையில வந்தா கூட பரலோகத்துல பரவாயில்ல. உன் கால் உனக்கு இடர்வு உண்டாக்குதா, தரித்து போட்டுரு. உன் கண்ணு உனக்கு இடர்வு உண்டாக்குதா, அதை பிடிங்கிறன்னு சொல்றாரு. நீ குருடனா வந்தா கூட பரவாயில்ல, நான் ஏத்துக்கிறேன். மொத்தத்துல நீ எனக்கு அங்க வரணும், நீ என்னோடு கூட இருக்கணும். அதனால்தான் ஆண்டவர் சொல்றார், இந்த பூமியில எது இருக்குதோ இல்லையோ அதை பத்தி நம்ம கவலைப்படணும் அவசியம் இல்லை. நாம இந்த பூமியை விட்டு கடந்து போகிற பொழுது பரலோக ராஜ்யத்திற்குள்ள போகணும். அப்படிப்பட்ட அந்த ராஜ்யத்திற்குள்ள போகணும் அப்படின்னா ஆண்டவர் இன்னைக்கு நமக்கு சொல்லுகிற முதல் வார்த்தை, உபவாசத்தோடு கூட தேவ சமூகத்துல உட்காரணும். அவ்வளவுதான், உட்கார்ந்துட்டா போதும். வீதி காரியத்தெல்லாம் அவர் பார்த்துட்டார். உபவாசத்தோடு கூட ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் அப்படியே உங்களுக்கு ஜெபம் பண்ண தெரியுதோ தெரியலையோ அப்படியே உட்கார்ந்துருங்க. ஆண்டவர் இறங்கி உங்களோடு கூட பேசுவார். உனக்கு நான் என்ன செய்யணும் மகனே, நீ எனக்காக இதை செய்யணும் மகளே அப்படின்னு ஆண்டவரே பேசி சரிப்படுத்தி நம்மளை பரலோக ராஜ்யத்திற்குள்ள போகிற விதத்துல நம்மளை இந்த பூமியில வாழ வைப்பார்.